பேர் ராதா. எங்கள் வீடு ரொம்ப கிணறா இருந்தது. காவா தண்ணி மழை தண்ணிலாம் வரும். நிறைய மழை பெய்யக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். நாங்கள் பசங்களாம் எங்கேயும் போக மாட்டோம். வந்து மொண்டு மொண்டு ஊற்றிக்கினே இருப்போம் தண்ணி வர வர. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தோத்துல ஊற்றினே இருப்போம். இல்லைன்னா தோத்தும் மழைலாம் பெஞ்சுனே பசங்களெலாம் வச்சு கஷ்டப்படுவோம். நைட்டில் மழை வரும். தூங்கத்து கூட வசதி இல்லை எங்களுக்கு. யாருக்கும் போக மாட்டேன். அந்த மழையிலே தான் படுத்துன்னு கிடக்குவோம். மழைலாம் பெய்யறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே வந்து வீட்டுக்கு ரொம்ப பள்ளமாயிடுச்சு, நான் வந்து வீட்டுக்கு வந்து பத்துங்க. அந்த அளவு நான் இங்கே வீடு வந்து தண்ணி எவ்வளோ மேலே நாங்கள் வந்து எட்டி பார்த்துருக்கோம். அந்த அளவு பசங்க ஏறி கட்டில் தலை உட்காந்துருப்பாங்க. அதுவே நினச்சாலே கஷ்டமாக இருக்கும். அண்ணன் வந்துதான் எங்கள் வீட்டை பார்த்தாரு, எங்களுக்கு உதவி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். எங்கள் சொந்த பக்கம் வந்தாங்க. நான் சொன்னேன் அண்ணன் வரக்கூடாது, அண்ணா எங்கள் வீடெல்லாம் பள்ளம் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எல்லாத்தையுமே நாங்கள் பேச அவங்க தலையை தான் ஆட்டினாங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வீடு கட்டித்தாரா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நான் சொன்னேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சரிங்க அப்படின்னாங்க. டீச்சர் பற்றி நீங்கள் வேறு டீச்சர் மேலே பற்றி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சு அண்ணா வந்து பசங்களை வச்சு ரிப்பன் கட் பண்ணாங்க. சேவ் பண்ணிட்டாங்க. ஆமாம் வேற கலைஞர் ஐயாவோட தொகுதி இது. உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து அவர் ஐயா என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் வந்து இவர் நிறைவேற்றி வச்சுக்கிட்டே வர்றாரு. கலைஞர் ஐயா இருந்திருந்தாருனாக்கா உதயநிதி அண்ணன் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்லாதது ஒரு குறையாயிருச்சு. உதயநிதி அண்ணா நீங்கள் இதே மாதிரி நிறைய உதவிகள் எங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.